சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணி ஆறுமுகம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு காரணமான தமிழ்ச்செல்வியை பார்க்குறதுக்காக அவங்க 2 பேரும் தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராங்க. தமிழ்ச்செல்விக்கு நன்றி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சேதுபதிக்கிட்டையும் தமிழ்ச்செல்விக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் பேசிக்கிறாங்க. சேதுபதி வந்து தமிழ்ச்செல்விக்கிட்ட, நீ இவ்வளோ தூரம் தனியாக இருந்து கஷ்டப்படுறதுக்கு நீ முன்னாடியே என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா நான் வீட்டில் பேசி வீட்டில் எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருப்பேன்னு சொல்கிறாங்க. அதே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படிங்க சேர்த்து வைப்பீங்க? நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விஷயத்த சொன்னாலும் கண்டிப்பாக மண்டபத்தில் ஆறுமுகத்தை அடித்த மாதிரி வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அடித்து துரத்திருப்பீங்க. அவங்க வாழ்க்கையை நான் கெடுத்த மாதிரி ஆயிரும். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை. இப்போ அவங்க நல்லபடியாக சேர்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நான் ஆசைப்பட்டேன். மற்றபடி அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுல நான் உஷாராக இருந்தேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சேதுபதி அவங்க பண்ண தப்பை உணர்ந்துட்டு போகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியும் சேதுபதியும் சேரணும்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் தான் இறந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு நடிச்சிட்ருக்காங்க. இது மூலயமா அவங்க 2 பேரும் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.